ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதே எண்ணெயில் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கணும். அதிலே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கணும். இது ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் கழித்து திறந்து மல்லி இலையை தூவினா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா இதுக்குமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.